அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய வட்டம் கலைஞர் கருணாநிதி நகர் 497வது கூட்டம். இது கவியரசு கண்ணதாசனுடைய 98வது பிறந்தநாள் விழாவை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய விழாவிலே குரல் வாழ்த்து பாடிய நல்லிசை கவிஞர் ஜெகதீசன் ஐயா அவர்கள், இசைமணி சித்ராமணி அவர்களுக்கும், வரவேற்பு வழங்கிய வழக்கறிஞர் ஐயா நந்தகுமார் அவர்களுக்கும், இங்கே தலைமை தாங்கி இருக்கக்கூடிய ஐயா கபிலன் ஐயா அவர்களுக்கும், இங்கே மிக சிறப்பாக பேசிய கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அம்மா அவர்களுக்கும், நெறியாளராக இங்கே கவியரங்கத்தை மிகச்சிறப்பாக நடத்தி சென்ற கவிஞர் வாக்கு பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், இங்கே நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற முத்துச்செல்வன் ஐயா அவர்களுக்கும், தலைவர் இலக்கிய வட்டம் புலவர் ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கும், இங்கே திரளாக வருகிறது இங்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழறிஞர்களுக்கும், தோழி சாமி அவர்களுக்கும், இன்னும் எல்லா அறிஞர்களுக்கும், இங்கே மிக அழகாக கண்ணதாசன் பாடலை நடனத்தோடு பாடினார்கள் இனியா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இங்கே வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கண்ணதாசன் எல்லோருடைய எண்ணங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர். அவரை பற்றி சிறப்புரையாற்றுவதற்கு பிரபாகரன் செயலாளர் அவர்கள் ஐயா பேராசிரியர் அவர் சொல்லியிருந்தார்கள். இன்று காலையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அம்மா உங்களோடு பேசுவதற்காக ஆளுமைகள் இருவர் வருகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே, பேர் சொன்னதுமே நான் தும்பி இலக்கிய அமைப்பில் அடிக்கடி அவங்கள பார்க்கறது உண்டு, அதனால நான் நேரில் பார்த்ததில் நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மகிழ்ச்சின்னு சொன்னேன். அந்த ஐயா அவர்கள் தலைமை தாங்கியிருக்காங்க. அவங்க ஐயா அவர்கள் பார்த்துருக்குறோம், வந்திருக்காங்க. இப்படி இந்த இப்போ அம்மா முதல்ல ஒரு பாட்டு பாடினாங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு. அம்மையார் அவர்கள் என்னெல்லாம் பேசணுமோ எல்லாவற்றையும் அழகாக பாடிவிட்டார்கள். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பாட வராது, எனக்கு உரையாக பேச வரும், கவிதையாக படிக்க வரும். அம்மையாரை போல இனிமையாக பாட வராது. அதனால ஐயா சொன்னாங்க சுருக்கமாக பேசுங்கன்னு. நிச்சயமாக சுருக்கமாக பேசுறேன், கவலைப்படாதீங்க. தன்னுடைய வாழ்க்கையை கவிதையாக்கி வாழ்வதற்கும் வீழ்வதற்கும், தாழ்வதற்கும் உயர்வதற்கும், சிரிப்பதற்கும் அழுவதற்கும், சிந்திப்பதற்கும் கற்பனைக்கும் சீர்தந்த பாடல்களை கண்ணதாசன் கொடுத்தவர். இவர் ஊர் மெச்சக்கூடிய கவிஞர். அரசியல் பாடினார், ஆன்மீகம் பாடினார், இதழ் பணி செய்தார், படைப்பில் சமத்துவம் கண்டார். சமூக மாற்றத்திற்கு தேவையான புரட்சி கருத்துக்களை பூமியில் விதைத்தவர். சிறுகூடல் பட்டியிலே பிறந்த 8வது குழந்தை, 8வது படித்தார். இன்று எட்டாத உயரத்தில் நாமெல்லாம் அண்ணாந்து பார்த்து புகழக்கூடிய அவர் எண்ணத்தால் உயர்ந்து நிற்கின்றார். இவர்களுடைய கவிதைகளை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டார்கள். நிறைய கவிதைகள் பாடியிருக்கிறார். 5000க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்கள், 4000க்கும் மேற்பட்ட கவிதைகள், 20க்கும் மேற்பட்ட நாவல்கள் என்று அவர் நிறைய எழுதியிருக்கின்றார். எழுத்தாளராக, இதழாளராக, பாடல் ஆசிரியராக, அரசியல்வாதியாக, இப்படி தன்னுடைய பன்முக பார்வையினாலே இன்றும் நம்மளுடைய மக்களுடைய மனதிலே, அனைவருடைய மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சேரமான் காதலி அப்படிங்கிற புதினம் 1980 இவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுக் கொடுத்தது. அதே போல குழந்தைக்காக திரைப்படத்திற்கு எழுதிய இவருடைய திரை வசனம் 1961 தேசிய விருது பெற்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. சிறுகூடல் பட்டியிலே பிறந்து இங்கே எல்லோர் மனதிலும் நிறைந்திருக்கக்கூடிய கண்ணதாசன் திரைப்படத்திற்கு எழுதிய முதல் பாடல், கலங்காதிரு மனமே நீ கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே, கடினப்படாமல் ஏதும் கைக்கு வராது, கஷ்டப்படுவார் தம்மை கை நழுவாது, அடுத்தடுத்து உயன்றால் ஆகாததேது என்று கேட்டு எல்லோரிடமும் தன்னம்பிக்கை விதையை விதைத்தவர் கண்ணதாசன். இந்த பாடலை கவிஞர் வாலி அவர்கள் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அந்த பாடல் தான் எனக்கு திரும்ப எனக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லுவார். நான் குறித்திருந்த சில குறிப்புகள் அம்மையார் பேசுவதெல்லாம் அடித்து விட்டேன், அதனால் குறைந்துவிடும் குறிப்புகள் எல்லாம். அதனால் அதே போல் கவிஞர் எப்படி இன்பத்தை பார்க்குறார். அவர் துன்பத்து பாடல்கள்லாம் நிறைய பாடியிருக்காரு. நாங்கள் பட்டிமன்றம்லாம் பேசியிருக்கோம், இன்பவியலா துன்பவியலா அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றம்லாம் பேசியிருக்கோம். அப்போ இன்ப பாடல்களான நான் துன்ப பாடல்கள், சோக பாடல்கள் தான் எடுத்துகிட்டு பேசினேன். ஆனால் அவர் இன்பத்தை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். அன்னையின் கையில் ஆடுவது இன்பம், அங்கே அன்னையினுடைய அன்பை அவர் பார்க்குறாரு.
கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம். காதல் அங்க சொல்றாரு, தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம். தன்னையே அறிவாய், உன்னையே நீ அறிவாய். சாக்ரட்டிஸ் சொன்னது மாதிரி, உன்னையே நீ அறிந்தால் உலகம் உன் காலடியில். நீ உன்னை அறி அப்படின்னு சொன்ன மாதிரி அது உண்மையில் இன்பம். தன்னலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம். இப்போ பொதுநலத்துக்கு வராரு பாருங்க, தன்னலம் இல்லாம பொதுநலமாக இருந்தால் அது பெரும் பேரின்பம் அப்படின்னு சொல்லிட்டு இன்பத்தை பெரும்பேர் இன்பமாக காட்டுகிறார். அப்போ கடவுள் யாரு? அவர் ஏற்கனவே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அப்புறம் கடவுள் நம்பிக்கைக்கு வந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தெரிந்ததே திரும்ப சொல்றதை விட நம்ம வேறு போகலாம். அனுபவமே கடவுள் அப்படிங்கிறார் அவர். ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்படப்படுவது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான் அப்படிங்கிற அந்த பாடல் அப்படியே போகுது. அறிவு அப்படிங்கிறது அறிதல் அப்படின்னு சொல்லும், அன்பு அப்படிங்கிறது பிறருக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி பாசம் என்பது பகிர்தல் அப்படின்னு சொல்லியும், பிள்ளை பெறுதல் அப்படின்னு சொல்லியும், முதுமை நாமளே முதிர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியும் எல்லாமே சொன்னதாக அவரே பாடுறார். பாடிட்டு இறப்பின் பின்னது யாதென கேட்டேன், இறந்து வாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அப்ப இறைவனை எப்படி பார்க்கிறாரு பாருங்களேன். அவருடைய பார்வை கடவுளை அனுபவமாக பார்க்கின்றார். அதாவது கவிதையாகவே வாழ்ந்தவர், தன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் கவிதையாக கொடுத்தவர். அப்படிப்பட்ட கவிஞர் அவரே சொல்றார். அவரை பத்தி பன்முக பார்வைன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளாம் தேடி அலைய வேண்டாம், ஒரே ஒரு பாடல் அதுலயே எல்லா பன்முக பார்வையும் வந்துடும். அவர் இந்த அனுபவ கருத்துக்களால் தான் கவிஞர் சொல்றாரு, கவிஞர் ஞானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியினில் நாளோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளன் செல்வம். அவரையே சொல்லிக்கிறார், என்னுடைய கவிதைகள்லாம் பொண்ணை விட மேலானது, பொண்ணோட சிறப்பானது அப்படிங்கிறார். நாம தேடி அவருடைய பன்முக பார்வையை பார்க்க வேண்டாம், அவரே சொல்லிட்டார். இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் நானுமே அறிந்தவை அறிக. செல்வந்தர் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். அப்படிதான் அவர் வாழ்ந்தார் இல்லையா? ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ண தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். எமர் இல்லம் தட்டு, அவருக்கு வேண்டியவங்க தானே போய் கேட்க முடியும் இல்லையா? எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன் அப்படிங்கிறார் அவரை பத்தி.